வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இனி நம்ம கிச்சனில் பார்க்க போது லெமன் சேவை. இதோட 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோசை மாவு, இட்லி மாவு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த லெஃப்ட் ஓவர் மாவை வச்சு எப்படி ஒரு போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லெமன் சேவை தேவையான பொருட்கள்: ரைஸ் சேவை 1 பாக்கெட், பொடிசா நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சாப்டு ஜிஞ்சர் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், சீரகம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எலுமிச்சை பழம் 2 நம்பர், பெருங்காயம் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த ரைஸாகவே பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணுற பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நார்மலாக சேமியா பாயில் பண்ணுற மாதிரி அந்த பக்குவத்தில் பாயில் பண்ணக்கூடாது. இந்த ரைஸாகவே பாயில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வைங்க. அதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன் கேட்டிங்கன்னா, பாயில் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் லைட் எல்லோஷ் கலர் வரும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை அந்த சேவையோட சேர்த்து குக் பண்ணும்போது உதிரியாக வரதுக்காக மட்டும்தான் எண்ணெய்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சேவை இதில் போட்டிருக்கேன். இந்த சேவை போட்ட உடனே நீங்கள் எடுத்துக்கணும். 1 நிமிஷம், அதிகபட்சம் இல்லை 1.5 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். அதே டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறங்க. இப்போது சேவை ரெடி ஆகிடுச்சு. எடுத்த பிறகு ஒரு ட்ரேயில் போடுங்க. நம்ம என்ன தான் சேவை குக் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் சூடோடு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்மாஷ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஆனால் சூடு ஆறின பிறகு உதிரியாக வரும். திருப்பி நம்ம தாளிப்பு போட்டு டாஸ் பண்ண போகிறோம். அதனால் சூடு ஆறட்டும், அதுக்கு பிறகு டாஸ் பண்ணலாம். இப்போது இந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் போடுங்க. அதிகமான எண்ணெய் வேண்டாம். அதிகமான எண்ணெய் இருந்தால் இந்த ப்ரிப்ரேஷன் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு சீரகம், பச்சை வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதுக்கு பிறகு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெமன் சேவைக்கு. ஏன் கேட்டேன்னா, லெமன் யூஸ் பண்ணுற இடத்துல இஞ்சி போட்டால் நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவரும் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமான குவான்டிட்டி வேணால் கொஞ்சமாக போடுங்க. அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த மஞ்சத்தூள் போட்ட உடனே பெருங்காயம் ஜஸ்ட் லைட்டாக பேன் டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கு பார்த்தீங்களா, மஞ்சத்தூள் போட்ட உடனே கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ண உடனே உங்களுக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும், லைட் எல்லோஷ் கலர் கொடுக்கும். அதனால தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நீங்கள் குக் பண்ண டேஸ்ட் கண்டிப்பாக மாறிடும். அந்த லெமன் டேஸ்ட் உங்களுக்கு ரியலாக வேணும்னு நினச்சின்னா அந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸ் சேவை கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணால் ஒரு அருமையான லெமன் சேவை ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் லெமன் சேவை எப்படி பண்ணிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியான ப்ரிப்ரேஷன். இந்த ப்ரிப்ரேஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை தொடர்ந்து வீட்டில் கண்டிப்பாக இட்லி மாவு இருக்கும். அந்த இட்லி மாவை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த போண்டா இட்லி பேட்டர் 250 கிராம், அரிசி மாவு 50-75 கிராம், பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1/2 டீஸ்பூன், முழு மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு,
கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் அரை டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இட்லி மாவு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பெரிய வெங்காயமாக போடுங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, மிளகு, சீரகம். இந்த மிளகு சீரகம் எதுக்காக யூஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா அந்த இட்லி மாவில் புளிப்பு தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த இட்லி மாவு புளிச்ச மாவு சாப்பிட்றதுக்கு ஜீரண சக்தி ஆகாது. அதனால் இந்த மிளகும் சீரகம் கொஞ்சம் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. அதனால தான் மிளகும் சீரகம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த பெருங்காய பவுடர் போட்ட பிறகு அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம். இந்த அரிசி மாவு 50லேருந்து 75 கிராம் சொல்லியிருப்பேன். அதாவது மாவு ரொம்ப திக்காக இருந்ததுன்னா 50 கிராம் போடலாம், கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா 75 கிராம் போடலாம். ஸோ உங்களோட இட்லி மாவு எந்த அளவு பக்குவத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். போண்டா மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுங்களோ அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவு எடுத்து நீங்கள் கையில் இப்படி சின்ன சின்ன துண்டாக விட்டிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இந்த மாதிரி வந்ததுன்னா கரெக்டான பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு நம்மளோட விரலை சின்ன பவுலில் இருக்க அந்த தண்ணியில் டிப் பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா அந்த மாவை தொட்டு நீங்கள் போடும்போது நல்லா ஷேப் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விழணும். இந்த மாதிரி விழுகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கேட்டிங்கன்னா நம்மளோட விரலில் கொஞ்சம் மாவு எடுக்கிறோம். எடுத்த பிறகு அந்த பவுலில் ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள், அதாவது ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். அப்படி பண்ணிங்கன்னா சைஸ் கரெக்டாக வரும். நீங்கள் எந்த ஒரு போண்டா போட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான பக்குவமாக சைஸஸ் அழகாக ரவுண்டாக வரும். ஹோட்டலில் போனால் போண்டா பார்க்குறதுக்கு அழகாக ரவுண்டாக போட்டிருக்காங்களே, நம்ம வீட்டில் மட்டும் போட முடியல அப்படின்னு நினச்சின்னா இந்த மாதிரி கரெக்டாக பழகுங்க, அழகாக வரும். இதுக்கு பிறகு எண்ணெய் சூடாக இருக்குது, 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணுறோம். எண்ணெயில் இந்த போண்டா மாவு நீங்கள் போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும். போட்ட பிறகு ஆயில் ஃப்ளேம் டெம்பரேச்சர் கம்மி பண்ணுறோம். அதாவது அந்த எண்ணெயோட டெம்பரேச்சர் கம்மி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக நல்லா வெந்து வரும். அதே டைம் நல்ல கலர் கொடுக்கும். அதே டெம்பரேச்சர், அதாவது நீங்கள் ஓப்பனிங் ஆரம்பித்த டெம்பரேச்சரில் அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேமில் அப்பப்போ ஏற்றம் இறக்கம் இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு போண்டா நல்லா சாஃப்டாக வரும். ஃப்ரை பண்ணுற பக்கமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வீட்டில் போண்டா நல்லா சாஃப்டாக கொடுக்க முடியும். எப்படி உளுத்தம் பருப்பை வீட்டில் நல்லா சூப்பராக அரைச்சா மட்டும்தான் போண்டா நல்லா வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃப்ரை பண்ணுற பக்கமும் இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, அடாடா ஒரு சூப்பரான போண்டா ரெடி. கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல காரசாரமான ஒரு கார சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான போண்டா ரெடி.